அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த டே 7 ஆஃப் த ப்ராக்டிஸ். ஆல்மோஸ்ட் இன்னி வரைக்கும் 1 வீக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இருக்கு. 1 வீக்லேயே உங்களுக்கு ஓரளவு மசில்ஸ் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகி எல்லா மசில்ஸ் எலாங்கேட் ஆகி கொஞ்சம் உடம்பே லேசா இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகும். இப்படி என்னென்ன ஃபீல் பண்றீங்களோ, என்னென்ன சேஞ்சஸ் நீங்க ஃபீல் பண்றீங்களோ, ஜஸ்ட் நம்ம குரூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. it will be useful for us to design the different courses பண்றதுக்கும் எங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த மாதிரி டிசைன் பண்ற கோர்ஸ் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நம்புறோம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் தி 7th டே ப்ரோக்ராம். நல்லா கம்ஃபர்டபுளா வந்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிட்டிங் ஸ்ட்ரெச்சஸ் தான். இன்னைக்கு ஃபுல்லா ஸ்ட்ரெச்சஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவோம். சிட்டிங் ஸ்ட்ரெச்சஸ், அந்த சிட்டிங் வார்ம் அவுட்ஸ் முடிச்சுட்டு ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச், சிட்டிங் ஸ்ட்ரெச், லைங் ஸ்ட்ரெச் மூணுமே நம்ம கவர் பண்ணிடுவோம். வார்ம் அப்ஸும் சிட்டிங்லேயே நம்ம பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிங் மேக்ஸிமம் இருக்கும். அந்த ஸ்டாண்டிங் வார்ம் அப்ஸ் போடுறப்ப மட்டும் ஸ்டாண்டிங் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஓகே, சிட் கம்ஃபர்டபிளி. நேராக உட்காந்துக்கலாம். சின் முத்ரா வச்சுக்கலாம். சின் முத்ரா வச்சுட்டு நல்ல நிதானமா மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடலாம். முழுமையாக சுவாசம் உள்ள இழுத்து நிதானமாக மூச்சு வெளிவிடுங்க. ஆழமான சுவாசம். ஒவ்வொரு முறையும் சுவாசம் உள்ள இழுக்கும் பொழுது நல்ல ஆழமான சுவாசம் இழுத்து நிதானமாக மூச்சு வெளிவிடுங்க. நல்ல 2-3 முறை நல்ல ஆழமான சுவாசம் இழுத்து முழுமையாக மூச்சு விட்டு நல்ல ஓய்வெடுத்துக்கலாம். உடல் முழுதும் புத்துணர்வோடு இருப்பதை உணர்ந்து நல்ல மைண்ட் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆகி யோகா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறது ஆழமா ஃபீல் பண்ணுங்க. Deep breath in and slowly breathe out. Another deep breath in and slowly breathe out. Release and relax. நல்லா ரிலாக்ஸ் பண்ணி. ஓகே, நேத்து பார்த்த இந்த சிட்டிங் மவுஸ் இன்னைக்கும் பார்க்க போறோம். ஏன்னா சிட்டிங் மவுஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயினும் குறைவா இருக்கும். அதனால இன்னைக்கும் அந்த சிட்டிங் மவுஸ் பார்த்துட்டு இன்னைக்கு கம்ப்ளீட்டா சிட்டிங் ஸ்ட்ரெச்சஸ், எல்லா வார்ம் அப்ஸ், பிரீதிங் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் மூணுமே இன்னைக்கு கம்ப்ளீட்டா போர்ஷன் முடிச்சிருவோம். நாளையில இருந்து we are going for ஆசனாஸ். ஸோ ஆசனாஸ் ரொம்ப சிம்பிளான, எல்லாரும் பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஆசனாஸ். எஃபெக்டிவ் எப்படி பண்ண போறோன்றதை பார்ப்போம். ஆசனாஸோட அட்வான்ஸ்மெண்ட்ன்றது என்னன்னா, டிஃப்ரெண்ட் ஆசனாஸ் பண்றது கிடையாது. அந்த ஒரே ஆசனால வெரி சிம்பிள் ஆசனா இருந்தா கூட அதுல எப்படி நாம ரொம்ப நேரம் அந்த போஸை ஹோல்ட் பண்ண போறோன்றது தான் நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. அது நாளைக்கு கம்ப்ளீட்டா அந்த ஆசனாஸ் பத்தின எதுக்காக பண்றோம், அந்த ஆசனாஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, யாரெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த ஆசனாஸோட மீனிங் என்ன, கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் டீகோட் பண்ணி நாளைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வி கோ ஃபார் வார்மிங் அப்ஸ் அண்ட் சிட்டிங் அண்ட் வி வில் கம்ப்ளீட் த ஸ்ட்ரெச்சிங் ப்ராக்டிசஸ். ஓகே, நல்லா உட்காந்துட்டு கம்ஃபர்ட்டா ரொட்டேட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்டி கிளாக் வைஸ் பாருங்க மெதுவா. 10 9 8 7 6 5 4 3 2 1. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெல்விக் ரீஜன் நல்லா ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிட்டு மசில்ஸ் நல்லா லூஸா ரிலாக்ஸ் ஆகி கம்ஃபர்டபுளா இருக்கு. நெக்ஸ்ட் சைட் மசில்ஸ் போகலாம். சைட் பெண்டிங், இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபோர் ஆர்ம் ஃபுல்லா கீழே வச்சுட்டு 1 2 1 2
இடுப்பு லேசா ரைஸ் பண்ணலாம், ஃபுல்லா ரைஸ் பண்ணாதீங்க. நல்லா ஸ்ட்ரெச் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 and 2. ரிலாக்ஸ். நல்லா ஸ்டிச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ we go for twisting. ட்விஸ்டிங் ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த ட்விஸ்டுக்கான ப்ராக்டிஸ் நம்ம ரெகுலரான ருட்டீன்ல நம்ம பண்றதே கிடையாது. அதனால வில் ஃபோக்கஸ் மோர் இன்டு ட்விஸ்டிங்ஸ். நல்லா ட்விஸ்ட் பண்ணும்போது ஆப்போசிட் ஹேண்டை வந்து இந்த பாம் வந்து நீஸ் நல்லா டச் பண்ணிட்டு ட்விஸ்ட் பேக். 1 2 1 2 1. உடம்பு ஃபுல்லா திரும்பணும். 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 and 2. ரிலாக்ஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் we go for ஷோல்டர்ஸ். அதாவது ஷோல்டர்ஸ், போறாம இந்த எல்போ, ரிஸ்ட் எல்லாத்தையும் சேர்ந்து இந்த ஒரு கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெச் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். கம்ப்ளீட்டா ஷோல்டர்ஸ், போறாம எல்போ, ரிஸ்ட், ஃபிங்கர்ஸ் நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்க. நல்ல மூச்சு விட்டு நிதானமா மூச்சு விட்டு ஓய்வு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். நெக் பெயின் இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணலாம். Inhale up, breathing, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Last round, inhale up and exhale down. Okay, now rotation. ரொட்டேஷன் யாரெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் பண்ணுங்க. பண்ண முடியாதவங்க ஜஸ்ட் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5ல இருந்து 7 பிரீத் நார்மலா பண்ணா போதும். ரொட்டேஷன். நெக் பெயின் இருக்கவங்க அவாய்ட் பண்ணி ரொட்டேஷன். 1 2 3 4 5 6. Anti-clockwise. 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் left, right, left, right, left, right, left, right, left, right, left, right, and left. Relax. Okay. Next வந்து pull up the neck. Pull பண்ணிட்டு லேசா pull up. 1 2
3 இந்த ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் பண்ணுங்க. கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் நல்லா இந்த ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்க. தோள்பட்டையில் நல்லா தெரியும். 5 6 7 8 9 10. ரிலீஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடு. 10 9 8 7 6 5 4 3 2 1. Release and relax. Okay. நெக் ஃபுல்லா முடிச்சுட்டு நம்ம we go for ankle-க்கு போகலாம். நல்லா நீட்டு கால் நீட்டு உட்காந்துக்கலாம். கைகள் நல்லா பின்னாடி வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓகே. இப்போ வந்து we go for ரொட்டேஷன், இன்வர்ட் ரொட்டேஷன். நல்ல காலை நல்லா அகட்டி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. anti-clockwise. 10 9 8 7 6 5 4 3 2 1. relax. Cough muscles. நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. and relax. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் we go for நீக்கு. நல்ல நீ ஸ்ட்ரெச் பண்றத நல்லா டைட் பண்ணி ரிலீஸ் பண்ண போறோம். நீ ஜாயிண்ட்டை அழகா டைட் பண்ணி மெதுவா ரிலீஸ் பண்ண போறோம். ஓகேவா? கேன் ஃபீல் இட். இந்த மசில்ஸ் நல்லா இழுத்தனால இது டைட் ஆகும். ஒரு 15 டைம்ஸ் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். நல்ல கால் நல்லா கம்ப்ளீட்டா ஷேக் பண்ணிட்டு முழுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வார்மிங் அப்ஸ் நல்லா முடிஞ்சது. அதாவது டோஸ்ல இருந்து நம்ம ஸ்டாண்டிங்ல ஹெட்ல இருந்து டோஸ்க்கு போவோம் இல்லையா, இங்க வந்து நம்ம சிட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லா மேலே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மெதுவா டோஸ்ல இருந்து நீஸ் வரைக்கும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ வார்ம் அப்ஸ் முடிஞ்சது. now we go for sitting breathing போலாம். ஓகே, கம் டு டைகர் பிரீதிங். வஜ்ராசனா போட முடியும்னு ஃபீல் பண்றாங்க, வஜ்ராசனா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வஜ்ராசனா அன்கம்ஃபர்டபுளா இருக்கவங்க வந்து டைரக்டா டைகர் பிரீதிங் போயிடலாம். ஓகே, நல்லா ஒன் ஆஃப் டேஸ் எடுத்துட்டு ஓப்பன் ஃபார்ம். ஓகே, திஸ் இஸ் த பொசிஷன். நல்லா ஓகே, பொசிஷன் எடுத்துட்டு நல்லா இன்ஹேல் அப் பண்ணும்போது தலை மேல போகணும், முதுகு கீழே போகணும். எக்ஸேல் ஸ்லோவா ரிலீஸ் பண்ணும்போது முதுகு மேல போகணும், தலை கீழே வரணும். Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, நல்ல தலை மேல போகட்டும், இடுப்பு நல்லா முதுகு கீழே வரத ஃபீல் பண்ணுங்க. எக்ஸேல், நல்ல முதுகு நல்ல ஆர்ச் மாதிரி மேல போறத ஃபீல் பண்ணுங்க, தலை கீழே வரத அழகா பாருங்க. Inhale up, you can feel yourself. Exhale down. Last 2 rounds. Inhale up, exhale down. Inhale up and exhale down. பண்ணிட்டு நல்லா
சஷாங்காசனால போயிட்டு எல்போல சப்போர்ட் வச்சு கன்னத்துல கை வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆழமான சுவாசம், நிதான மூச்சு உள்ள இழுத்து முழுமையாக மூச்சு வெளியிடுங்க. Inhale and slowly exhale and relax. Okay, now we go for next practice. மூன் பிரீத்திங் போலாம். வஜ்ராசனம் முடியாதவங்க இந்த மூன் பிரீத்திங்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து மக்ராசனம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். அதை மீறி நீங்க வந்து பண்ணி ஃபீல் பண்ணீங்கன்னா ஏதாவது இங்க ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு பில்லோ மாதிரியோ திண்டு மாதிரியோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியா பண்ண முடியும். சஷாங்காசனம் பிரீதிங் பிரிக்கிறோம், ஹோல்ட் பண்ணிக்கிறோம். மெதுவா இன்ஹேல் as much as you can and exhale slowly. மெதுவா போறோம், வேகமே இல்லை, மெதுவா போயிட்டு கடைசியா ஃபோர்ஹெட் தொடுறோம். Inhale slowly up and exhale down. Inhale slowly up and exhale down. நல்ல மெதுவா ஸ்லோவா போகலாம், வேகமே வேண்டாம். நல்ல பிரீதிங்கும் மூமெண்ட்ஸும் சிங்க் பண்ணிக்கங்க. Inhale slowly up and exhale down. Again, inhale slowly up and exhale down. Inhale slowly up and slowly and relax. 5 முதல் 7 முறை நல்லா அப் அண்ட் டவுன் பண்ணிட்டு எல்போவை சப்போர்ட் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு then you can come for sitting position. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது சிட்டிங் ஸ்ட்ரெச். சிட்டிங் பிரீதிங் எதுக்காக பண்ணோம்னா கொஞ்சம் மசில்ஸ்லாம் ஃப்ளெக்ஸ் ஆகுன்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். எப்பயுமே ஸ்ட்ரெச்சிங் வந்து உடனே பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெச்சிங் பொறுத்த வரைக்கும் உடனே கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றதுனால வந்து உங்களால வந்து சம்டைம்ஸ் மசிலால கோஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால பிரீத் பண்ணிட்டு வார்ம் அப்ஸ் பண்ணிட்டு பிரீதிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்ட்ரெச்சிங் போனோம்னா மசில் வந்து நல்லா ஃப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஃப்ளோ வரதுக்கு ஈஸியா இருக்கும், உங்க கம்ஃபர்ட்னஸ்க்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து திடீர்னு ஸ்ட்ரெச் பண்ணீங்க, ஃபாஸ்டான ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் மசில்ஸ் வந்து ஒருங்கிணைச்சு இருக்காம வந்து இன்ஜுரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸ்டார்ட் வித் சிம்பிள் வார்ம் அப்ஸ், கொஞ்சம் பிரீதிங் கொடுத்தீங்கன்னா மசில் ஃப்ளெக்ஸ் ஆயிடும், அப்புறம் ஈஸியா ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஓகே, நவ் வி கேன் கோ ஃபார் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச், தித்திலி ஆசனம் ஆர் பத்த கோணாசனோட இனிஷியல் போஸ். ஓகேவா, இந்த போஸ் ஜஸ்ட் 2 காலும் இணைச்சுக்கிறீங்க, 2 கை இன்டர்லாக் பண்ணிட்டு உள்ள வச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான் போஸ். ஓகே, இது பொதுவாக மேலை விட ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வரும். உங்களுக்கு மேலுக்கு வந்து அந்த பெல்விக் மசில்ஸ் பொது வரைக்கும் யூஸ் பண்றது கிடையாது. ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெல்விக் மசில்ஸ் வந்து இந்த பிரெக்னன்சி போதும் உங்களுக்கு வந்து டெலிவரி போதும் உங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். பட் மேலுக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால ஃபீமேல் கேன் டூ மோர் பெட்டர் தேன் மேல்ஸ். ஓகேவா, லெட் அஸ் கோ டுகெதர். 50 கவுண்ட்ஸ் பண்ண போறோம். ஓகே, பொசிஷன் எடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38
39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50 and relax. இதே பேஸ்ல பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த பேஸ் வருதோ அந்த பேஸ்ல கொண்டு போங்க. ஸ்லோவா பண்ணணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸ்லோவா பண்ணுங்க. இல்ல நான் பண்றதை ஃபாஸ்டா பண்ண ஃபீல் பண்ணா கோ ஃபார் ஃபாஸ்ட். உங்களுக்கு 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 எது உங்க உடம்புக்கு சூட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 50 ரவுண்ட்ஸ் பண்ணிட்டோம். இல்ல 50 ரவுண்ட்ஸ் பண்ண முடியல, 20 ரவுண்ட்ஸ் தான் பண்ண முடியும்னா வெல் அண்ட் குட். குட் 20 ரவுண்ட்ஸ் பண்ணாலுமே இனிஷியேட் த ப்ராக்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பண்ணது போல ஒரு பெண்டிங் பண்ண போறோம். ஒரு அவுட்டர் ஒரு இன்னர் 10 கவுண்ட்ஸ். கவுண்ட் 1 அவுட்டர் இன்னர், கவுண்ட் 2 அவுட்டர் இன்னர், 3 அவுட்டர் இன்னர், 4 அவுட்டர் இன்னர், 5 அவுட்டர் இன்னர், count 6 outer inner, count 7 outer inner, count 8 outer inner, count 9 outer inner, and 10 outer and inner. Relax. நல்லா கால் நீட்டி வச்சுட்டு முழுசா ஓய்வெடுத்துக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ், லோ பேக்ல ஸ்டிஃப்னஸ் சில பேருக்கு வரும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் லேசா. ரைட்டு லெஃப்ட் லேசா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அந்த லோ பேக்ல இருக்க ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் ஆகும். ரைட்டு லெஃப்ட், ரைட் அண்ட் லெஃப்ட், ரைட் அண்ட் லெஃப்ட். ரிலாக்ஸ் இல்லை இப்போ பாருங்க. ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை அந்த இடுப்பு பகுதி நல்லா தளர்ந்து இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. Inhale and slowly exhale. ஓகே, இது வந்து தித்திலி ஆசனா, பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவோம். நீங்க நேம் வந்து உங்களுக்கு கன்வீனியன்டா நேம் எது வருதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூ கோ ஃபார் ட்விஸ்ட் பண்றோம். ட்விஸ்ட் பண்ணி பூனமனா ஸ்ட்ரெச். ஸோ பூனமனா ஸ்ட்ரெச் நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு மூக்கு கீழே தொடுறோம். 1 அப், 2 அப், 1 அப், 2 அப், 1 அப், 2 அப். இந்த மாதிரி எவ்வளோ நம்மளால ட்விஸ்ட் பண்ணி மூக்கு தொட முடியுமோ அவ்வளோ பாருங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. நம்ம இது முடியாதவங்க வந்து இவ்வளவுதான் வருதுன்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இன்ச் பை இன்ச், இன்ச் பை இன்ச் இவ்வளவுதான் வருது, இல்லை இவ்வளவுதான் வருதுன்னா ஒவ்வொரு நாளுமே மெது மெதுவா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகலாம். ப்ராக்டிஸ் மெதுவா. 1 அப், 2 அப், 1 அப், 2 அப், 1 அப், 2 அப், 1 அப், 2 up, 1 up, 2 up, 1 up, 2 up. Relax. Relax. நல்லா இடுப்பு ரெண்டு பக்கமும் சைட் ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் பண்ணுங்க. அழகா ரிலாக்ஸா இருக்கிறது, கால் வரைக்கும் தளர்ந்து இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். நல்ல நிதான மூச்சு உள்ள இழுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. மீண்டும் ஆழமான சுவாசம், நிதான மூச்சு உள்ள இழுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணிட்டு ஒரு 5ல இருந்து 6 சாதாரண சுவாசம் எடுத்து நல்லா படுத்துக்கலாம். We go for lying stretches. Lying stretchesக்கு படுத்துக்கலாம். Go for lying.
நல்ல நிதானமா ஒரு 10 சாதாரண சுவாசம். கேன் ஜஸ்ட் லை டவுன். 10 சுவாசம் நல்லா படுத்துக்கலாம். நல்ல நிதானமா படுத்துக்கலாம். லேசா இருக்கிறத பாருங்க. வயிறு பகுதி லேசா இருக்கிறது, நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இந்த ஒரு பிரீத் பண்ணிடுவோம் நாம. லெக் ரைஸ் விட்டுட்டு நம்ம ஹிப் ரைஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்ட்ரெச் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுக்காக லேசா காலை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஹிப்பை கையில கீழே வச்சுட்டு இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up slowly, exhale down. Inhale up, exhale down. Last round. Inhale up and exhale down. ஒவ்வொரு காலா ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறோம். நல்லா இடுப்பு பகுதி தளர்ந்து, மேல் முதுகு நடு முதுகு நல்லா தளர்ந்து முழுமையான ஓய்வை போக்குறது அழகா உணருங்க. நல்ல முழுமையான மூச்சு எடுத்து நிதான மூச்சுகளை விடும் பொழுது இடுப்பு சார்ந்த தசைகள் அனைத்தும் நன்கு தளர்ந்து முழுமையான ஓய்வுல இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இப்ப நாம பவன முக்தாசனா நேற்று பார்த்த 2 ஸ்டேஜ் பார்த்தோம். 3 நாள் இன்னைக்கு பார்க்க போறோம். 1 2 3 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸ். பொதுவா அந்த வாயு ரிலீஸ் பண்றதுக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்ஸ்க்குமே வந்து ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ் பவன முக்தாசனா. இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் விண்ட் ரிலீசிங் போர்ஷன் சொல்லுவோம். விண்ட் ரிலீசிங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய வாய்க்குள்ள வெளியே தள்ளக்கூடிய போர்ஷன் சொல்லுவோம். அது பேரே வந்து விண்ட் ரிலீசிங் போர்ஷன் சொல்லுவோம். அதுல வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்கு. நேற்று 2 ஸ்டேஜ் பார்த்தோம். இன்னைக்கு 2 ஸ்டேஜும் பார்த்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்துட்டு அப்புறம் லம்பார் ஸ்டேஜ் மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு வில் ஃபினிஷ் ஆஃப் த கிளாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? ரைஸ் த ரைட் லெக் அப், ஹோல்ட் இட் க்ளோஸ் டு த நெக், மூக்கு தொடலாம் பாசிபிள், அண்ட் ரிலீஸ். கழுத்து வலி இருக்கவங்க கழுத்து தூக்க வேண்டாம். கழுத்து வலி இல்லாதவங்க நார்மல் பீப்புள் இந்த ப்ராக்டிஸ் தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி லிஃப்ட் அப், ஹோல்ட் இட், இன்டர்லாக் இட், டச் த நோஸ், ரிலீஸ். பிரீதிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஹேல் பண்றோம் கால் ரைஸ் பண்ணும்போது, எக்ஸேல் பண்றோம், ரிலீஸ். அவ்வளவுதான். இன்ஹேல் அப், exhale, release. Inhale up, exhale, release. மாத்தி மாத்தி பண்றோம். Inhale up, exhale, release. Inhale up, exhale, release. Inhale up, exhale, touch the nose, release. Last பாத்தீங்கன்னா நல்ல inhale right up, exhale, release. Inhale up, exhale, நல்லா பண்ணிட்டு டச் பண்ணிட்டு ரிலீஸ். நல்லா போய் வச்சுக்கலாம். Inhale and slowly exhale. நல்லா தளர்ந்து இருக்க ஃபீல் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ஒரு காலை ஹோல்ட் பண்ணிட்டு இன்னொரு காலை ரொட்டேட் பண்ண போறோம். ரைட் லெக் இன்ஹேல் பண்றோம், ஹோல்ட் பண்ணிக்கிறோம், லேசா வச்சுட்டு ரைஸ் அப் த லெஃப்ட் லெக் மெதுவா 1 2 3 இந்த மாதிரி 5 டைம்ஸ். அப்புறம் ஆன்டி கிளாக்வைஸ் 5 டைம்ஸ். சப்போஸ் நெக் பெயின் இருக்கும் பொழுது கழுத்தை வச்சுட்டே இது மட்டும் வச்சுட்டே கூட ரொட்டேட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வந்து யூ கேன் சூஸ் த ப்ராக்டிஸ். ஓகேவா? இப்போ எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். ஃபுல்லாக படுத்திருக்கோம். ரைட் லெக் ரைஸ் பண்ணுறோம். ரைட் லெக் ஹோல்ட் பண்ணிக்கிறோம், இன்டர்லாக் பண்ணி இன்னும் செஸ்ட்டுக்கு நேர நெருக்கமாக கொண்டு வரோம். கழுத்து வலி இல்லாதவங்க தலை மேலே கொண்டு வாங்க, ரைஸ் அப். அண்ட் இப்போ நல்ல பொசிஷன் எடுத்துட்டு லெஃப்ட் லெக் ரைஸ் பண்றோம், ரொட்டேட் சின்ன சின்னதா 1 2 3 4 5 ஆன்டி கிளாக்வைஸ் 5 4 3 2 1. ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். பண்ணா லெஃப்ட் லெக் நல்லா ரைஸ் பண்றோம், ஃபோல்ட் பண்ணிக்கிறோம், இன்டர்லாக் பண்ணிட்டு செஸ்ட்டுக்கு நெருக்கமா கொண்டு வரோம். கழுத்தொலி இல்லாதவங்க தலை மேல லேசா தூக்கிட்டு ரைட் லெக் லேசா ரைஸ் பண்ணுங்க. பண்ண பிறகு ஸ்டார்ட் ரொட்டேட்டிங் 1 2 3 4 5 and opposite side 5 4 3 2 1. Release and relax. சின்ன சர்க்கிள் இருந்து பெரிய சர்க்கிள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபுல் தைஸுமே நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். சில ஸ்டார்ட் வித் ஸ்மாலர் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வெல்வர்ஸ் ஆனதுக்கப்புறம் பிகர் சர்க்கிள்ஸ் போகணும். உங்களுக்கு எந்த பேஸ் வருதோ அந்த பேஸ் கண்டினியூ பண்ணுங்க. நான் மீடியம் பேஸ்ல பண்றேன். உங்களுக்கு வந்து இதோட ஸ்லோவா பண்ணி ஃபீல் பண்ணுங்க, தாராளமாக ஸ்லோவா பண்ணலாம். இதோட ஃபாஸ்டா பண்ண நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ண தப்புங்க. நான் மீடியம் பேஸ் எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்குன்றதுக்கு மீடியம் பேஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ். 2 ஸ்டேஜ் பண்ணிட்டோம். தேர்ட் ஸ்டேஜ் வந்து 2 சிம்பிள். ரைஸ் போத் லெக், இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நெருக்கமா கொண்டு வரும், ரிலீஸ். நான் ஏற்கனவே சொன்னது போல கழுத்து வலி இருக்கவங்க கழுத்து கீழே இருக்கட்டும், செஸ்ட்டுக்கு மட்டும் அந்த லெக்ஸை கொண்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கழுத்து வலி இருக்க முடியும்னா வச்சுங்களேன், இந்த மாதிரி பண்றதா போதும். ரிலீஸ். நார்மல் பீப்பிள் கழுத்து முன்னாடி கொண்டு வரலாம். ஓகே, இது தேர்ட் ஸ்டேஜ். ரைஸ் அப் பண்றோம். சிங்கிள் லெக் பண்ணதை போத் லெக் பண்ணோம், வந்து வித்தியாசம். சிங்கிள் லெக் 1 by 1 மாற்றி மாறி ஆல்டர்னேட் லெக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ போத் லெக்ஸ் பண்ண போறோம். ரைஸ் அப் போத் லெக்ஸ் அண்ட் ஃபோல்ட் இட், இன்டர்லாக் இட், ரிலீஸ். Inhale up, exhale, close to the chest, release. Inhale up, hold it, close to the chest, release. Inhale up, hold it, close to the chest, release. Inhale up, hold it, close to the chest, and release. Inhale up, close to the chest, hold பண்ணிட்டு close to the chest, and release and relax. Knees, hip, thighs, calf muscles நல்லா முழுமையா ஓய்வெடுக்கிறத ஃபீல் பண்ணுங்க. லேசா அந்த இடம் வார்மா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. வார்ம்னஸ் இண்டிகேட்ஸ் there is an increase in circulation which facilitates proper blood supply in all parts of the body. Release and relax. இது தேர்ட் ஸ்டேஜ்.
ஃபோர்த் ஸ்டேஜ் பாருங்க. ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து ஃபுல்லாவே ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ராக்கிங் அண்ட் ரோலிங் சொல்லுவோம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது மாதிரி எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். தனித்தனியா காலை பிடிச்சிட்டு 1 பேக், 2 பேக், 3 பேக். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்றோம். அப்புறம் ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் அண்ட் லெஃப்ட். அவ்வளவுதான். ஃப்ரண்ட் பேக் பண்றோம், ரைட் லெஃப்ட் பண்றோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். படுத்துட்டு சேர்ந்து பண்ணலாம். படுத்துட்டோமா காலை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். காலை ஃபோல்ட் பண்ணிட்டு மெதுவா செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. தனித்தனியா காலை இது ரெண்டு சேர்த்து பிடிக்க தேவையில்ல, தனித்தனியா பிடிச்சிட்டா போதும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் 1 2 முழுமையா இந்த ப்ராக்டிஸ் இப்படி உட்காரணும். எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. 2 3 4 5 6 7 8 9 10. முடிச்சுட்டு ஃபார்வர்ட் பேக்வேர்டு. இப்போ சைடு ரைட் லெஃப்ட். லெஃப்ட் வந்து இந்த எல்போ இருக்கு இல்லையா, லேசர் ஜர்க் கொடுத்தோம்னா இந்த சைடு டர்ன் பண்ணிக்குவோம். இந்த இந்த எல்போ ஜர்க் கொடுத்தோம் இந்த பக்கம் வந்துடும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் left, right, left, last, right, and left. Release and relax. நல்ல முழுசா அழகா ஓய்வெடுத்துக்கலாம். இது லம்பார். இது வந்து லம்பாரு. அதுக்கப்புறம் தைஸ், அப்பர் பேக், லோயர் பேக், ஹோல் ஸ்பைனுமே வந்து ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணோம். ரைட் லெஃப்ட் பண்ணும் பொழுது கம்ப்ளீட்டா லம்பார்ல இருந்து நெக் வரைக்கும் கொடுக்குற மசில்ஸ் நல்லா ஃபீல் பண்ணும். இது ஃபோர்த் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் லெக், ஒவ்வொரு லெக்கை ஹோல்ட் பண்றோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு லெக் ஹோல்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்றோம். தேர்ட் ஸ்டேஜ் வந்து ரெண்டு லெக் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோர்த் ஸ்டேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக், ரைட் அண்ட் லெஃப்ட். இதுதான் இந்த லம்பார் ஸ்ட்ரெச் ஆர் இந்த பவன முக்தாசனம். ஸோ பவன முக்தாசனோட மெயின் பெனிஃபிட்ஸ் வந்து விண்ட் ரிலீசிங் போஸ். விண்ட் ரிலீசிங் போஸ்ன்றது உடம்புல இருக்கிற வாயுக்கள் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சுனாவே உடம்பு லேசா ஸ்பெசிஃபிக்காக அந்த வயிறு வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்காம ரொம்ப லேசா சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கும். அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ஒரு 1 வீக் நல்ல டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ ஃபார் த லாஸ்ட் ஸ்ட்ரெச் டுடே, அதாவது படுத்து பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச் லம்பார் ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். அதாவது ஜடர பரிவர்த்தனி ஆசனம்னு சொல்லுவோம். அது ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஜஸ்ட் லம்பார் ஸ்ட்ரெச் ஞாபகம் வச்சுங்க. லம்பார் ரீதியில ஸ்ட்ரெச் பண்ண போறோம், அவ்வளவுதான். எப்படின்னா படுத்த நிலையில காலை ஒரு மேட்டோட எண்டில் வச்சுக்கிறோம். கையை பர்பண்டிகுலர் டு ஷோல்டர்ஸ் வச்சுக்கிறோம். ஷோல்டருக்கு நேரா பர்பண்டிகுலர் வச்சுட்டு நல்லா இன்ஹேல் பண்றோம். எக்ஸேல் பண்ணும்போது கால் எந்த பக்கம் போதோ தலை ஆப்போசிட்ல போகணும். இடுப்பு புளியற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. Again inhale, exhale. தலை வந்து எனக்கு ரைட் சைடு வருது, கால் லெஃப்ட் சைடு போகுது. இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். பாருங்க, கால் ரைட் சைடு, தலை லெஃப்ட் சைடு போயிடுச்சு. இடுப்பு பாருங்க நல்லா லேசா ஸ்குவீஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த தண்ணி, இந்த துணி எல்லாம் புளியுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உடம்பு லேசா புளியிரும். ரிலீஸ். இது எப்படின்னா கீழே போகும்போது பிரீத் அவுட், மேல வரும்போது பிரீத் இன். இப்ப பாருங்க, நார்மல் மேல இருக்கும்போது பிரீத் இன், கீழே போற காலு பிரீத் அவுட். இப்ப பிரீத் இன், பிரீத் அவுட்.
கால் எப்பெல்லாம் கீழே போதோ பிரீத் அவுட், எப்பெல்லாம் மேல வருதோ பிரீத் இன். பிரீத் அவுட், பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். நல்லா சேர்ந்து பண்ணலாம் வாங்க. நல்லா எடுத்துக்கிறோம். நல்லா பிரீத் இன் பண்றோம். மெதுவா ரைட் சைடு போறோம். கால் ரைட் சைடு போகும்போது கால் லெஃப்ட் சைடு போகட்டும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இந்த இரு பிளேஸ் ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. Again inhale up. மேல வந்துட்டு exhale down. மெதுவா கீழே போலாம். Again inhale, slowly come up. Exhale. நல்லா பண்ணிக்கலாம். Inhale up. Exhale down. நல்லா டவுன் பண்ணிக்கலாம். Inhale up. Exhale down. Inhale up. Exhale down. Inhale up. Exhale down. Two more rounds. Inhale up and exhale down. Inhale up and exhale down. Last round. Inhale up. Exhale down. Inhale up. Exhale down. Release and relax. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கையை துடைக்கு அருகில் வைத்துக்கொண்டு உங்களது கவனம் முழுவதும் உங்களது சுவாசத்திலேயே இருக்கட்டும். நல்ல மெதுவா சுவாசம் உள்ள இழுக்கும் பொழுது உடல் முழுவதும் புத்துணர்வோடு பெற்று சுவாசம் லேசா வெளியிடும் பொழுது உடல் இருக்கிற இறுக்கமெல்லாம் தளர்ந்து முழுமையான ஓய்வுக்கு செல்வதை ஃபீல் பண்ணுங்க. மூச்சு இழுத்து நிதானது இடுப்பு பகுதி, முதுகு பகுதி, தொடைப்பகுதி இவை அனைத்தும் நல்ல ஆழமான சுவாசம் பெற்று முழுமையாக ஓய்வோடு இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. நல்ல மசில்ஸ்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. Feel the strength of the muscles. Inhale and slow. Exhale out. நிதானமா மூச்சு எடுத்து மூச்சு வெளியிடுங்க. இறுக்கமெல்லாம் தளர்ந்து முழுமையான ஓய்வை நோக்கி செல்வதை ஃபீல் பண்ணுங்க. Deep breath in and slow. Okay. ஓய்வெடுத்த பிறகு கால் கொண்டு சேர்த்துட்டு வலது பக்கமா திரும்பி எழுந்து உட்கார்ந்து கொள்ளலாம். ஓகே, ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணது வந்து வார்ம் அப்ஸ் பார்த்துட்டோம், ப்ரீதிங் பார்த்துருக்கோம், அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் பார்த்துட்டோம். ஸோ மூணுலையுமே ஸ்டாண்டிங், சிட்டிங், லைன் 3 ப்ராக்டிஸ் பார்த்துருக்கோம். போத் ஸ்டாண்டிங், அதாவது ஸ்ட்ரெச்சிங்கும் பார்த்துருக்கோம், ப்ரீதிங்கும் பார்த்துருக்கோம். சிட்டிங்ல ஸ்ட்ரெச்சிங்கும் பார்த்துருக்கோம், ப்ரீதிங் பார்த்துருக்கோம். லைன்லயே ஸ்ட்ரெச்சிங், ப்ரீதிங் 3 பார்த்துட்டோம். ஸோ 3 ஸ்டேஜ் வி ஹேவ் கம்ப்ளீட்டட். நாளைக்கு we are going for ஆசனாஸ். இந்த ஆசனாஸ் வந்து இதெல்லாம் பண்ணாதான் ஆசனாஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு எப்படி பண்றதுன்றது நாளைக்கு நான் ஆசனாஸோட கான்செப்ட் என்னன்னு சொல்றேன். எதனால ஆசனாஸ் இனிஷியலா பண்ணல, இதெல்லாம் எதுக்கு பண்றோம், பண்ணிட்டு ஆசனாஸ் பண்றோன்றதே நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். நான் ஒவ்வொன்றுக்குமே ஒரு காரணம் இருக்கு, ஏன் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் பண்ணுன்றது இருக்கு, அதெல்லாம் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். ஸோ வி ஆர் கம்ப்ளீட்டட் ஆல் தீஸ் ப்ராக்டிசஸ். ஸோ 1 வீக் பண்ணியிருக்கேன் இல்லையா,
இந்த பண்ணதுல என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத வந்து நீங்க இப்போ நான் கேமரா ஆன் பண்றேன், நீங்க ஷேர் பண்ண விரும்பினா ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க வந்து ஐ கேன் ஜஸ்ட் போஸ்ட் இன் கமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றது நம்ம குரூப்ல இருக்கிற வாட்ஸ்அப்ல சேட்ல நீங்க கமெண்ட்ஸ் ஃபீல் பண்ணலாம். ஓகே, எண்டிங் த செஷன். ஸோ செஷன் முடிஞ்சது. யாராவது நீங்க ஃபீட்பேக் 1 வீக் முடிச்சுட்டு நான் இந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இல்லைன்னா எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, ஏதாவது மாற்றம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணலாம். கேமரா ஆன் பண்ணாலும் சரி, ஆன் பண்ணலனாலும் சரி, ஃபில் பண்ணி ஷேர் பண்ணலாம். குட் மார்னிங்ப்பா.